Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம stitched blouse க்கு டிசைன் பண்ணப் போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம வளைவா போட்டுக்கலாம். இதுலேருந்து இது ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த வளைவில் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டால் தான் ஷார்ப் வரும். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஹேண்டிங் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த வளைவோடு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த சைட் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒயிட் செயின் ஸ்டோன். செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோனு பீட்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம பீட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே இது இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்டது மாதிரியே இதுலேயும் போட்டுட்டு இதில் நம்பர் 5 ஹேண்டிங் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் உள்பக்கம் போட்டு இப்படி வெளிப்பக்கம் எடுத்துடணும். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸை ஒட்டிலும் நம்பர் 5 பீட்ஸ் போட்டுக்கலையா, இதை ஒட்டிலும் நீடில் உள்பக்கம் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த இடத்துல பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் உள்பக்கம் இப்படி குத்தி அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ்க்கு அடுத்தாக்கில் 2 பீட்ஸ்க்கு அடுத்தாக்கில் நம்ம நீடில் வந்து வெளிப்பக்கம் எடுத்துடணும்.
நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் போடணும். இந்த ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோனில் இப்போ ஸ்டோன் ட்ரை ஆகிட்டு ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஓவல் சைஸ் பீட்ஸும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் இருக்குல்லையே அதை ஒட்டிலும் நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். இதில் போட்டிருக்கதே மாதிரி நமக்கு ஸ்டோன்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனில் எல்லாத்துலேயுமே நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம 1 இன்ச்சு கிராஸில் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இதில் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, பீட்ஸில் வந்து நம்ம சைடு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். ஒரு 3 பீட்ஸ் கடையில் 3 சைடு ஸ்டிச்சு போட்டால் போதும். நம்ம இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். 8 சுகர் பீட்ஸு, நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸு. நீடில் இதிலேருந்து எடுத்துட்டு பாருங்கள், 8 சுகர் பீட்ஸு, ஒரு நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸு, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸு சுகர் பீட்ஸ் இருக்குல்லையா, அதுக்குள்ளே நீடில் கொண்டு வரணும். பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வர்றது மாதிரி வரணும். இந்த மாதிரி எல்லா பீட்ஸ்குள்ளேயும் நீடில் வரணும்.
இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீட்ஸ் பக்கத்திலே நீடில் எடுக்கலாம். திரும்பவும் நம்ம இதை மாதிரி 8 சுகர் பீட்ஸு ஒரு நம்பர் 6 ஆன்டிக் பீட் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். நீடில் உள்பக்கம் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. சிம்பிள் ஒர்க்கு தான், சிம்பிள் ஒர்க்கு அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நம்ம ஸ்லீவுக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் நான் நெக்குக்கும் போட்டிருக்கேன். நெக்குக்கு போட்டு அங்கங்கே ஃப்ளவர் போட்டிருக்கோம். முடிச்சோன்னே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.